என்னென்ன பாருங்க, என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. உலக வாயாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனா விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ரெசிபி வீடியோவும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மார்க்கெட்டில் என்ன புதுசு. நம்மளுக்கு எப்போவுமே நம்ம கிச்சனில் என்ன தான் அப்டேட்டடான ஐட்டம்ஸ் இருந்தாலும் அடுத்த வீட்டு கிச்சனில் என்ன வச்சுருக்காங்க, ஒரு புது ஐட்டம், ஒரு புதுசாக ஏதாவது லான்ச் ஆகிருக்கிறத வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதில் தான் நம்ம கண்ணு போகும். இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிசைனே அப்படி தான் இருக்குது. இப்போது நான் எங்கள் வீட்டு கிச்சனுக்காக சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்படும் போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கின பொருட்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க மேஜிக்கல் தோசா மேக்கர் தான். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அந்த ஹோலில் போய் லாக் ஆகிரும். இந்த மாதிரி லாக் ஆனதுக்கப்புறம் அந்த பார்ட்டில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்க அந்த ஷேப்புக்குள்ளே நம்ம மாவு ஊற்றணும். ஒரு கரண்டி அல்லது 2 கரண்டி மாவு ஊற்றலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணனா ஒரு தோசை ஊற்றியாச்சு. அதை எடுத்துட்டோன்னா எக்ஸஸ் மாவு இருக்கும். அதை தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறாங்க. அப்படியே எடுத்துடுறாங்க வெந்ததுக்கப்புறம். இதுதான் இது யூஸ் பண்ணுற மெத்தட். எங்களுக்கு இந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருந்தது. அதனால் நாங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த 2 பொருட்கள். ஃபஸ்ட்டு நான் இது என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து மோல்டு. நம்ம ஒரு புட்டிங், ஜெல்லி இந்த மாதிரிலாம் மேக் பண்ணும் போது, கஸ்டர்ட் அகர் செய்யும் போது, இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம இந்த மோல்டு யூஸ் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ்லாம் இது இருக்குது. பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இதில் ஜெல்லி ஆர் புட்டிங் ஏதாவது இதில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ரொம்பவே பிடிச்சதுனால நாங்கள் இதை அடுத்தது ரோலிங் பின். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம சப்பாத்தி ஆர் பரோட்டா ஏதாவது மேக் பண்ணும் போது இந்த ரோலிங் பின் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது இதில் இருக்க ஹார்ட் ஷேப் வந்து அதில் வரும். ஸோ வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இதை பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்தது வாஷிங் பேஸ்கெட். இது வந்து ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஏதாவது நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தாராளமாக வாஷ் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஜிங்கில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு எக்ஸ்பேண்டபிள் டைப். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங். எல்லா வீட்டு கிச்சன்லேயும் இது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சிங்கில் 2 சைடும் இதை வச்சுட்டு நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணி டேப் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணணும் அப்படின்னா பழங்கள் வந்து எங்கேயும் வந்து டச் ஆகாது. சிங்கில் சூப்பராக வாஷ் ஆகி வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால நாங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்தது ஒரு தோசை தவா தான். இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லா வீட்லேயும் இதை வாங்கிட்டாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோம்ஸில் இது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ரொம்ப பிக் சைஸில் இருக்கனால எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறாங்க. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால் நாங்களும் இதை வாங்கினோம். இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய ஸ்கொயர் ஷேப்பில் இது இருக்குது. நம்ம தோசை போடுற இடத்த பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ரஃப்பாக இருக்குது. நம்ம ஸ்மால் சைஸில் போடுறோம் அப்படின்னா 2 தோசை கூட போடலாம். இது கோட்டிங் வந்து பார்த்தோன்னா நான்ஸ்டிக் கோட்டட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா 2 சைட்ஸ்லையுமே பிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக பிளாஸ்டிக்ஸில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இது கிடச்சிச்சு. அதனால நாங்கள் இதை வாங்கினோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான பொருள், மினி ஃபுட் ப்ராசஸர். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பொருள் இது. நாங்கள் வாங்கினதுலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இது எப்படி இருக்குதுன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்கும். நாமளாக தான் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த ஹோல்டரை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். அடுத்தது நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆனியன்லாம் சாப் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பிளேடை போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது. அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதில் போய் இது லாக் ஆகிரும். உள்ளே ஆனியனை கட் பண்ணி போட்டுட்டு பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணோன்னா சூப்பராக ஃபைனாக சாப் ஆகி வந்துடும். ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான பொருள் இது. நீங்கள் இப்போ வந்து எக் பீட் பண்ணணும் இல்லை தயிர் ஏதாவது பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங். அதனால் நாங்கள் இதை வாங்கினோம். 2 கட்டிங் போர்ட்ஸ் வாங்கினோம். இந்த கலர் 2மே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நாங்கள் இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணோம். அந்த சின்ன போர்டு வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒரு டைனியாக இருந்ததுனால அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு நைஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஷார்ப்பான நைஃப்.
இந்த போர்டு வந்து ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்கும், ஒரு வளைகிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான டைப். அடுத்த போர்டு வந்து நல்ல ஒரு லாங் லைஃப் வர மாதிரி போர்டு. அதோட திக்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது, வெயிட்டும் கூட கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டீக்கா ஸ்டிக்ஸ். இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து மொத்தம் 6 பீசஸ் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான திங். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 6 ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா இதெல்லாம் செய்யும் போது அந்த நுனியில் அந்த பன்னீரையோ சிக்கனையோ நீங்கள் மாட்டிட்டு டைரெக்டாக இதை ஃபயரில் க்ரில் பண்ணலாம். ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, சோளக்கருதெல்லாம் கூட சில பேர் நெருப்பில் சுட்டு சாப்பிடணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க. அதை கூட நம்ம இதில் மாட்டிட்டு அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக. இதோடைய பிடி வந்து வுட்டனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஹேங்கரில் ஈஸியாக நம்ம ஹேங் பண்ணிடலாம். ஆர்கனைஸ் பண்ணுறது ஈஸி. இது ஒரு ஸ்மால் சைஸ் பேஸ்கெட். ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் டைனிங் டேபிளில் வச்சோன்னா. ஒயர்லேயே வந்து இது பின்னியிருக்காங்க. இது ஒரு ஹேண்ட் ஒர்க்கு, அதனால் நான் ரொம்ப விருப்பப்பட்டு இதை வாங்கினேன். இது வந்து பிரெட் நைஃப். பெரிய பெரிய ப்ரெட்டு, பீஸாஸ் கட் பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து நார்மலாக வந்து வளவளப்பாக கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜிக்ஸாக் டைப்பில் இருக்கும். ப்ரெட் நைஃப்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய சைஸ் பீஸா, கேக்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நாங்கள் வாங்கினோம். இது நாங்கள் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள். ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசர். இதை வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய கிச்சன் ஜிங்க் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து ஒரு ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. நம்ம டக்குன்னு வெசல்ஸ்லாம் கழுவிட்டு போடணும், தண்ணி வடிய போடணும், அதாவது தண்ணி வடிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பகுதியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முன்னாடி இருக்க இந்த பிளேஸில் வந்து குட்டி குட்டி பீசஸ், பிளேட்ஸு, சாசஸ் அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அந்த பிளேஸில் வந்து நம்ம கரண்டிகள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸஸ் மாதிரி இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸில் வந்து நம்ம ஸ்பூன்ஸ்லாம் வந்து கழுவிட்டு அதில் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணியெலாம் வடிஞ்சு கீழே போயிடும். ஸோ நம்ம அந்த கீழே இருக்க பிளேட்டை ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலியே தீர்ந்து போயிடும். ஏன்னா உப்புக்கரை படிஞ்சு டைல்ஸில், அந்த கிச்சன் ஸ்லாப்ஸில் அதிலலாம் படிகிறத நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு வெரி வெரி யூஸ்ஃபுல் ஆர்கனைசர். இது வந்து என்னென்னா ஹாட் வாட்டர் மேக்கர். இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம வாட்டரை ஊற்றணும். பாயில் பண்ணுறதுக்கான வாட்டர் அதில் தான் நம்ம ஊற்றணும். இந்த கிளாஸ் டைப் இருக்க இந்த கண்டெய்னரில் இதில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இந்த பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட் வந்து அந்த ஜாரோட இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கரண்ட் வராது. 3 பின் ஒயர் கொடுத்துருக்காங்க. இதை கரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதை வாட்டரை பாயில் பண்ணிக்கலாம். இந்த ஜாரோடைய மேலே வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்னா இந்த ஜாரை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதில் தான் தண்ணி ஊற்றணும், அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெரி வெரி யூஸ்ஃபுல் திங். அடுத்தது இந்த ஃப்ளாஸ்க்கு. இந்த ஃப்ளாஸ்க்கை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ஒரு அழகான ஒரு வேலைப்பாடு இருந்தது. இதில் ஒரு வெள்ளி பொருள் மாதிரி ஒரு மினுமினுப்பு, ஒரு அழகான வேலைப்பாடு இருந்தது, நுணுக்கமான வேலைப்பாடு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் ஃப்ளாஸ்க் அப்படின்றதே தெரியும். நார்மலாக பார்க்கும் போது எப்படி இருந்தது, நானே அப்படி தான் பார்க்கும் போது நினச்சேன். இது வந்து வெறும் ஒரு சில்வர் ஒரு ஸ்டீல் வந்து ஜக் மாதிரி தான் இருந்தது. பார்த்தோன்னே அப்படி தான் நானே திங்க் பண்ணேன். மேலே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்டரை ஊற்றிக்கலாம். அந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். பார்க்கவும் அழகாக இருந்தது, அதனால் பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்த பொருள் வந்து ஸ்விட்ச் பாக்ஸ். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்விட்ச் பாக்ஸ் இது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்விட்ச் பாக்ஸில் பிளாஸ்டிக்கில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இதோடைய மெயின் ப்ளக் இதுதான் மெயின் ப்ளக்கு. இதை தான் யூஸ் பண்ண முடியும். இதில் இருக்க எல்லா ப்ளக் பாயிண்ட்டுக்கும் மெயின் ப்ளக்கு அதுதான். ஒரு பக்காவான ஒயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 4 பார்ட்ஸ் இருக்குது. இதில் 4 பார்ட்ஸ்லையுமே 4 ப்ளக் பாயிண்ட்ஸ், மொத்தமாக 16 ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ரெட் கலர் மெயின் ஸ்விட்ச் தான் அந்த ப்ளக் பாயிண்ட்டோடைய மெயின் ஸ்விட்சஸ். இது ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் ஃபார் மணி.
ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் ஒரு பொருள் வாங்குறோன்னா அது கண்டிப்பாக ஒர்த்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த பொருள் அதுக்கு டிசர்வ் ஆகும். இதில் வந்து யூஎஸ்பி போர்ட் அண்ட் சார்ஜர் கனெக்ஷன் கூட இருக்குது. வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ஃபைனலி இது வந்து வடை மேக்கர். அதாவது வடை வந்து சில பேருக்கு கையில் தட்டி போட வரும், சில பேருக்கு வராது. அதுக்கான எக்யூப்மெண்ட் தான் இது, வடை தட்டுறதுக்கான எக்யூப்மெண்ட்டு. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த ரெட் கலரில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கீழே தள்ளி இழுத்துட்டு அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்பூன் வச்சு வடை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வடை மாவு எடுத்து அதில் வைக்கணும். வைக்கும் போது கரெக்டாக அது ஃபிட் ஆகிரும். கரெக்டாக எண்ணெய் கிட்ட கொண்டு போய் ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணணும் இல்லையா, அந்த சூடான எண்ணெய் கிட்ட கொண்டு போய் இந்த இதை இழுத்து விட்டுட்டிங்கன்னா வடை மாவு அந்த எண்ணெய்க்குள்ளே விழுந்துடும். அதுக்கான பொருள் தான் இது, அதுக்கான எக்யூப்மெண்ட் தான் இது. ரொம்ப குட்டி குட்டியான வடைகள் வந்து போடுறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ப்ரிங்கும் வந்து ரொம்ப ஒரு உறுதியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லேஸாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான பொருள், அதனால் வாங்கினோம். நான் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும், இதில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.